காலையில் 7 மணிக்கு மழை பெஞ்சா நிறைய பேர் கூப்பிடுவாங்க, லீவ் இருக்கா? இப்போவும் கூப்பிடுறாங்க, லீவ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நான் காலேஜில் படிக்கிறேன், நமக்கு டேரெக்டாக கூப்பிடுவாங்க, தாராளமாக கூப்பிடுவாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஃபோன் வருதுன்னா அதிகமாக இந்த மழை பெஞ்சிட்டு இருந்து இதுக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு தெரியும். ஸோ என்ன 8 மணிக்கெல்லாம் லீவ் விட்டா 7 மணிக்கு ஏன் விடலை, நான் வந்துட்டேன், என்ன பஸ்ஸில் ஏறிட்டேன் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அது நீங்களும் வந்து சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு போயிருவீங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம பண்ணதை இப்போ யாரும் பண்ணுறோம். ஃபேஸ்புக் பார்க்க நமக்கு டைம் இருக்கும், வாட்ஸ்அப் பார்க்க டைம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறதுக்கு டைம் இருக்கும், மூவி பார்க்க டைம் இருக்கும், எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நம்மளோட ட்ரீமுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து டிசிப்ளின்டாக இருந்தால் முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த யூபிஎஸ்சி வந்து பிரைமரி மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் நம்ம ஆக போகிறோம்ப்பா அப்படின்னு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அப்போது ஃபஸ்ட்டு என்னோட இது எப்படின்னா, நான் ட்ரைனிங் இந்த பையன் இல்லாமல் எப்படி இருக்கும் he was only 3 years old. அப்போ அவனை விட்டு எப்படி 2 years நம்ம ட்ரைனிங்கு போகும்ன்ட்டு ஐ வாஸ் கொஞ்சம் வரிட். பட் ஐ வாஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலீஃப் முடிஞ்சிச்சு, இன்னும் இந்த ட்ரைனிங் டைம்லேருந்து வெளியே வந்துட்டோம், இந்த படிக்கிற டைம்லேருந்து வெளியே வந்துட்டோன்ற ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வரிட் ஹவ் ஐ வில் பி ஸ்டேயிங் அவே ஃப்ரம் மை சன். அப்போ அம்மா எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் உன் பாட்டுக்கு ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ தென் ஐ ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் குட். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கலெக்டர் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரியும்னா, மழை பெஞ்சிச்சுன்னா இன்றைக்கி லீவ் விடுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சைரன் கார்லாம் சின்ன வயசில் இன்றைக்கும் கேட்டோம்னா நிறைய பேர் ஒரு 10க்கு ஒரு 5 பிள்ளைங்க வந்து நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிம்பாங்க. அந்த நீங்கள் சின்ன பிள்ளைல அது மாதிரி எதுவுமே அது மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லை அந்த ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு? எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கலெக்டர்னா ஏதோ ஒரு லீவ் விடுற ஆள், ஏதோ கவர்மெண்ட். எனக்கு அப்போ சின்ன வயசுலலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ப்ரொமோஷன் ஆகிட்டு வருவாங்க, நமக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஐடியாவே எனக்கு சின்ன வயசில் இல்லை. அப்போ எல்லாம் என்னோட அப்பா அம்மா நம்ம கேரளாவில் அந்த ஒரு டைமில் இன்ஜினியரிங் மெடிசன் தான் மெயினான 2 இது. குழந்தையா இருந்தால் எதிர் அவங்க இன்ஜினியரிங்கு போகும், இல்லைன்னா மெடிசன் போகும். ஸோ அப்போது அன்றைக்கி எனக்கு அவ்வளோதான், அந்த அளவுக்கு அம்பிஷன் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பிஇ படிக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கூட படிச்சவங்க வந்து கலெக்டராக இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஃபோன்லாம் பேசுவாங்களா? அது மாதிரி என்ன நினைப்பாங்க? நீ கலெக்டர் ஆகுன்னு நினச்சி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணிப்பாங்களா? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் தான். தே ஆர் ஸ்டில் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் இப்போவும் ரொம்ப இதாக தான் இருப்பாங்க. அண்ட் చంపొద్దు నేను